Assalamu alaikum. This is Zaybah creation. இன்னைக்கு வேஸ்டான ஒரு கார்ட்போர்ட், அப்புறம் நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினா கொடுப்பாங்கள்ல அந்த ப்ரௌன் கலர் கவர், அந்த கவரெல்லாம் வச்சு தான் ஒரு க்யூட்டான ஜுவல்லரி பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட்டான கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அது எந்த சைஸ்னாலும் ஓகே தான். அதோட டாப் போர்ஷன் இருக்குல்ல, அங்கே ஒரு மாஸ்கிங் டேப் இல்லைன்னா ஒரு நார்மல் டேப் எதையாவது வச்சு அதை கவர் பண்ணிடுங்க. அப்படி கவர் பண்ணால் ஒரு நீட் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும். தென் அந்த லென்த் அண்ட் பிரெத்துக்கு ஏற்ப அந்த கவரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இன்சைட் போர்ஷன்ஸை கவர் பண்ணலாம். க்ளூ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த கவரை பொறுமையாக இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஸ்டிக் பண்ணலாம். இப்படியே 4 சைட்ஸையும் கவர் பண்ணிடலாம். ஓகே, கவர் பண்ணியாச்சு. இப்போ அவுட் சைடை கவர் பண்ணோமா? ஸோ அதே மாதிரியே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அவுட் சைட் போர்ஷனையும் கவர் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவுட் சைட் போர்ஷனை கவர் பண்ணும்போது அந்த பேப்பரை கொஞ்சம் லென்த் 1 சென்டிமீட்டர் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கீழே பாட்டமை ஃபோல்ட் பண்ண முடியும், ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, டாப் போர்ஷன் பண்ணணுமா? ஸோ அதுக்கு பாக்ஸோட லென்த்துக்கு அண்ட் பிரெத்துக்கு ஏற்ப டாப் போர்ஷன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். அதை கார்ட்போர்ட் பீஸு, அந்த கார்ட்போர்ட் பீஸை ப்ரௌன் கலர் கவர் இருக்குல்ல, அந்த ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், பாக்ஸை டெக்கரேட் பண்ணணுமா? ஸோ உங்கள்கிட்ட என்ன டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பேப்பர் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி குயிலிங் ஸ்ட்ரிப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போது பிங்க் கலர் குயிலிங் ஸ்ட்ரிப் எடுத்து அதை அப்படியே சுற்றிட்டே வரேன். ஒரு பெட்டல் இல்லை ஒரு லீஃப் ஃபார்ம் கிடைக்கும். இதே மாதிரியே ஒரு 6 பெட்டல் செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணால் ஒரு பெட்டல் கிடைக்கும். ஸோ நமக்கு ஒரு 5 ஃப்ளவர்ஸ் தேவைப்படும். பாக்ஸோட டாப் போர்ஷன் மாஸ்கிங் டேப் இருக்குல்ல, அந்த டேப்பை வச்சு ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் ஈஸியாக ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பாக்ஸை டெக்கரேட் பண்ணலாமா? பெட்டல்ஸ்லாம் தேவைப்படுது. ஸோ உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலர் எடுத்து கொஞ்சம் பெட்டல்ஸை செஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே,
இப்போ வந்து நம்ம பாக்ஸை வந்து டெக்கரேட் பண்ணலாமா? அதுக்கப்புறம் வந்து எல்லோ ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து பாக்ஸோட சைட் போர்ஷனில் ஸ்டிக் பண்ணிடுங்க. நம்ம வந்து பிளாக் ஸ்ட்ரிப் இருக்குல்ல, அது ஆக்சுவலாக சொல்ல வந்துட்டேன். பிளாக் ஸ்ட்ரிப்பை வந்து அந்த பாக்ஸோட டாப்பில் இருக்குல்ல, அங்கே வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து பேர்ல் ஸ்டிக்கர்ஸ் உங்ககிட்ட இருந்தால் அதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான், விட்டுறலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து உங்கள் விஷ் தான். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சரி நம்ம இன்சைடும் டெக்கரேட் பண்ணோம்ல, ஸோ இன்சைடும் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த எல்லோ கலர் ஃப்ளாரை வந்து ஒட்டி, அப்புறம் அதோட அவுட்லைன் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கர்ஸ் வச்சு. அவ்வளோதான், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட இருக்க வேஸ்ட்டான பாக்ஸ் அப்புறம் வேஸ்ட்டான பேப்பரை வச்சு நம்ம செஞ்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Thank you.